நடுவர் அவர்களே, இங்க கேட்கிற கேள்வி ஒரு சாதாரணமான கேள்விதான். அதாவது கற்பவருடைய நெஞ்சத்தை அல்லது மனதை மிகவும் கவர்ந்த தம்பி லக்குவனா கும்பகர்ணனா அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்ப நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் ரொம்ப புத்திசாலிங்க. ஒரு அண்ணன் அடுத்தது தம்பி பிறந்தா மூத்தவனுக்கு ராமன் ராமச்சந்திரன் பேர் வச்சா அடுத்த தம்பிக்கு லட்சுமணன் பேர் வைப்பாங்க. அப்படிதானங்க? தம்பிக்கே உதாரணமாக இருப்பவன் லட்சுமணன். ஒரு தம்பி எப்படி இருக்கணும்ங்கிறத தன்னுடைய வாழ்க்கையால் வாழ்ந்து காட்டியவன் லக்குவன். அண்ணன் மேல பாசம், அன்பு, அண்ணனை காத்தவன், அண்ணனுக்கு எல்லாமா இருந்தவன். அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப ஒரு அண்ணன் தம்பி எப்படி இருக்கணும்னா, அண்ணனுக்கு சந்தோஷத்துல அண்ணன் ரொம்ப சந்தோஷமா ஒரு விழா நடத்தும் போது கூட இருந்து சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறவன் உண்மையான தம்பி இல்ல. அண்ணனுக்கு ஒரு ஆபத்து வரும்போது அந்த ஆபத்தில் பங்கெடுத்து ஆறுதல் சொல்றதுக்கு ஒரு தம்பி வர்றான்ல, அவன் தான் உத்தம தம்பி. அந்த உத்தம தம்பியா இருந்தவன் லக்குவன். எல்லா நிலையிலுமே அண்ணனுக்கு ஆதரவாகவும் இருந்தா ஆறுதலாகவும் இருந்தவன் லட்சுமணன். அவ்வளவுதான். நான் ஒண்ணு கேட்கிறேனே, இப்ப தம்பி சரவண செல்வன் இருக்கிறார், எனக்கு ரொம்ப விருப்பமான ரொம்ப அன்பான தம்பி. அவர் கம்பன் கழகங்களுக்கெல்லாம் லட்சுமணன் மாதிரி சேவை செய்வார். எல்லா கம்பன் விழாக்களுக்கும் வருவார். கம்பனுக்கும் கம்பன் கழகத்துக்கும் சேவை செய்வார். அவர் லட்சுமணன் மாதிரி லக்குவன் மாதிரின்னு சொன்னா அவர் சந்தோஷமா சிரிக்கிறார், நீங்களும் சிரிக்கிறீங்க, கைதட்டி உற்சாகப்படுத்துறீங்க. இது சரவண செல்வன் கும்பகர்ணன் மாதிரி அப்படின்னா நான் வீட்டுக்கு போக முடியாது. அதை விட பரவாயில்ல, இவங்க ரெண்டு பேரும் சண்டைக்கு வந்துருவாங்க. அவர் கும்பகர்ணன்னா நாங்க யாரு? வருமா வராதா? கும்பகர்ணி. கோபத்துல கொதிச்சிருவாங்க. அதனால உதாரணம் காட்ட முடியாத தம்பி கும்பகர்ணன். அவன் என்ன செஞ்சான்? சாப்பிட்டான், தூங்கினான், தூங்கி எந்திரிச்சதான் சாப்பிட்டான், அவ்வளவுதானே. ஒரு நல்லா தூங்கினா அவரை கும்பகர்ணன் சொல்லுவோம், தூக்கத்துக்கு உதாரணம். ஆனால் ஒரு தம்பி எப்படி இருக்க வேண்டும், ஒரு இளவல் எப்படி இருக்க வேண்டும், ஒரு ஆற்றல் மிகுந்த இளைஞன் எப்படி இருக்கணும்ங்கிறதுக்கு ஒரே உதாரணம் லட்சுமணன் மட்டும்தாங்க. நடுவர் அவர்களே, உலகத்துல நம்முடைய சந்தோஷங்களை எல்லாம் நாம கொஞ்சம் கொஞ்சம் சில நேரம் இழக்கிறதுக்கெல்லாம் தயாரா இருப்போம், சொத்தை கூட விட்டு கொடுத்துருவோம். ஆனா நம்முடைய உடல் சுகத்தை, மனையாள் சுகத்தை விட்டு கொடுக்க மாட்டோம். அது நம்முடைய மனதினுடைய சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடு. ஆனா அண்ணன் காட்டுக்கு போறான்னு சொன்ன உடனே கட்டிய மனைவி, அதுவும் இளம் மனைவி, ராமனுக்கும் லக்குவனுக்கும் ஒரே நேரத்துல தான் கல்யாணம் ஆச்சுது. அந்த நேரத்துல மனைவியை அரண்மனையில விட்டுட்டு அண்ணனுக்கு சேவை செய்வதற்காக மனைவியையே துறந்து சென்றவன் எங்கள் லக்குவன். போய் பார்த்தானு கூட தெரியலையா? பார்க்கவே இல்லை. பொண்ணுகிட்ட சொல்லிட்டானு கூட தெரியல. நீங்க பாருங்க, மொத்தமா எதை பத்தியும் யோசிக்கல. அண்ணன் 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 தன்னுடைய சந்தோஷத்தை எதையுமே அவன் நினைக்கலங்க. என்னன்னா, ராமன் கூட சீதையோட தான் வந்தான். காட்டுல 2 பேரும் சந்தோஷமா இயற்கை காட்சிகளை எல்லாம் ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ராம காட்டுக்கு போனதுங்கிறது ராமனை பொறுத்த அளவுல அது ஹனிமூன் மாதிரி சந்தோஷமா போனாங்க. ஆனா லக்குவன் மனைவியை அங்க விட்டுட்டு இங்க கூடவே வந்தால சேவை, ராம சேவை செய்வதில் ராமனையும் விஞ்சியவன் லக்குவன். அதத்தான் நாங்க சொல்ல வரோம். திரும்பி வந்த ஒரு பாடம் வீட்டுல என்ன பாடுபட்டு இருப்பாயா? அந்த பொண்ணு என்ன பாடு படித்திருக்கும் இல்ல நினைங்க கொஞ்சம். நடுவர் அவர்களே, அவன் அண்ணனை தூங்காம காத்தான். அவன் 14 வருஷமும் தூங்குனது இல்ல, தூங்காமல் காத்தான். ஆனால் அவனுடைய தூக்கத்தையும் சேர்த்து ஊர்மிளை அதை தூங்கியதாக ராமாயணங்கள் சொல்லுகிறது. சரி சரி, கம்பெனியில் இல்லைன்னாலும் மற்ற ராமாயணங்கள் அது இருக்குது. அப்ப மொத்தத்தில் ஒரு குடும்பமாக இருந்து ராமனுக்காக வாழ்ந்தவன் லக்குவன் தானே. எங்க நிழல் மாதிரி தொடர்ந்தாங்க. நம்ம ரொம்ப அழகா சொல்லுவான், ராமன் கரிய உருவம், கருத்த உருவம், மலை மாதிரி இருந்தான். நீங்க ஒண்ணு யோசிச்சு பாருங்க, ஒரு நம்ம கோயில்ல இருக்கிற விக்கிரகம் கருப்பா இருக்கும், சாமி சிலை, அந்த கருப்புக்கு சந்தன காப்பு போட்டா எவ்வளவு அழகா இருக்கும். இந்த கற்பனையை மனசுல நினைங்க. கருப்பான தெய்வ சிலைக்கு சந்தன காப்பு போட்டு அலங்காரம் பண்ணும்போது அழகா இருக்கும்ல. இத மனசுல நினைச்சிட்டு கம்பன் ராமனை பத்தி சொல்றத யோசிச்சு எனக்கு போட்டா அழகா இல்லையா? நீங்க இயற்கையிலேயே அழகியா. எங்கள் கருப்பு வைரம், கருப்பு தங்கம் தமிழனின் அடையாளம் இல்லீங்களா? ஏன் நீங்க உங்களை சொல்ல மாட்டேன், ஏன் என்னையும் சேர்த்து சொல்லுங்கிறாங்க. கிரீடம் வைக்க அடேங்கப்பா, அது எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? ஐயா தலையில கிரீடத்தை பார்க்கும்போது, நீங்க ராமன் அயோத்தியில முடிசூட்ட போறான்னு சொன்ன உடனே அந்த அயோத்தியில இருந்த மக்கள் எல்லாம் ராமன் தலையில் சூடுகிற முடியை ஒவ்வொருத்தரும் தன் தலையில் சூடியதாக மகிழ்ந்தார்தான். அதே மாதிரி ஐயா அவர்கள் ஜனாதிபதி மாளிகையில் பத்மஸ்ரீ விருது வாங்கும் போது உலகத்தில் இருந்த தமிழர்கள் எல்லாம் தாங்களே வாங்கியதாக மகிழ்ந்தார்கள். ஐயாவை பாராட்டி பெருமைப்படுத்திய எங்கள் கோயில்பட்டி கம்பன் கழகத்தை சார்ந்த அத்தனை பேருக்கும் பட்டிமன்ற குழுவினுடைய சார்பில் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துதலையும் வணக்கமும். அது எங்களுக்கு கிடைச்ச கௌரவம் ஐயா, தமிழுக்கு கௌரவம். சில விருதுகளுக்கே பெருமை கொடுக்கக்கூடிய பெருமகன் இல்லீங்களா? சரி, அப்ப
தெய்வத்துக்கு நீங்க சந்தன காப்பு போட்டா எப்படி இருக்குமோ அதை பாத்துங்க. ராமனை கம்பன் என்ன சொல்றான்? கருப்பு மலை மாதிரி நிக்கிறான், கூடவே சிவப்பு நிழல் மாதிரி லக்குவன் பின்தொடர்றான். அது எப்படி இருக்குன்னா, பெரிய கருத்த மலைக்கு சந்தன காப்பு போட்டா எப்படி இருக்குமோ அப்படி அவனை இணை புரியாமல் இணைந்தே சென்றவன் லக்குவன். அந்த அளவுக்கு சேர்ந்து இருந்தாங்க. எப்போ எந்த நேரத்திலையும் புரியல. ராமன் தூங்குறான், பரதன் தேடி வர்றான். தேடி வந்துட்டு குகன்ட்ட கேக்குறான், ராமனும் சீதையும் எங்க தூங்குனாங்க? இந்த புல்லுல தான் தூங்குனாங்கன்னு அந்த புல்லுல படுத்து உருள்றான். என்னால தானே என் அண்ணன் ராமனுக்கு இந்த கதின்னு. அடுத்தது கேட்டான், லக்குவன் எங்க நின்னான்னு. அவனுக்கு தெரியும் இவன் தூங்கி இருக்க மாட்டாங்கிறது தெரியும். லக்குவன் எங்க நின்னான்னு கேட்கும் போது குகன் சொல்லுவான். என்ன சொல்ல தெரியுமா? அல்லையாண்ட் அமைந்த மேனி அழகனும் அவளும் திஞ்ச, வில்லை ஊன்றிய கையோடும் வெயிர் துயிர்ப்போடும் வீரன், கல்லையாண்டு உயர்ந்ததோளாய் கண்கள் நீர் சொரிய கங்குல், எல்லையான் பலவும் நின்றான் இமைப்பிலன் அயனம் என்றான். தூங்கவே இல்லை, வில்லை ஊன்றிக்கிட்டு காவல் காத்தான்னா. நான் இப்படி யோசிக்கிறேன், காக்கும் கடவுள் காகுத்தன் ராமன், நம்ம எல்லாம் காப்பவன் கடவுள் ராமன். அந்த கடவுள் ராமனையே பாதுகாத்த காவல் தெய்வம் எங்கள் லக்குவன். காவல் தெய்வம். கோயில்ல அப்படியே தோரபாலகர் இருப்பாங்கல்ல, அது மாதிரி காவல் காத்தாங்க. வில்ல ஊன்றிட்டு நீங்க யமுனை ஆற்ற கடக்கணும், எதுவுமே தெப்பம் இல்ல. இவன் லக்குவன் என்ன பண்ணான் தெரியுமா? பக்கத்துல இருந்த மூங்கில்களை எல்லாம் வெட்டுனா, ஒரு கொடிகளை எல்லாம் எடுத்து அப்படியே தெப்ப மாதிரி கட்டுனா. ராமனையும் சீதையையும் உட்கார வச்சிட்டு இவன் அந்த ஆற்றுல நீந்தி தள்ளிக்கொண்டே போனான். அந்த காட்சியை பாருங்க. ராமனும் சீதையும் உட்கார்ந்து இருக்கிறான், இவன் நீந்திக்கிட்டே தள்ளுறான்னா. அண்ணனை அந்த ஆற்றை கடப்பதற்கு உதவி செய்தான். நம் பிறவி பெருங்கடலை நீந்தி கடப்பதற்கு நமக்கு உதவி செய்பவன் பெருமாள் ராமன். அந்த ராமன் ஆற்றை கடப்பதற்கே நீந்தி துணை செய்தவன் எங்கள் லக்குவன். நடுவர் அவர்களே, சித்திரகூடத்துல தங்கணும், பர்ணசாலை கட்டணும். அந்த சித்திரகூடம் ரொம்ப அழகான இடம், மலைகளில் மிக அழகான மலை சித்திரகூட மலை. அந்த மலையில வந்த உடனே ராமனும் சீதையும் என்ன பண்றாங்க? இயற்கை காட்சிகளை அழகை ரசிக்கிறதுக்கு தனியா அப்படியே போயிட்டாங்க, உலா போறாங்க. அப்படியே ஜஸ்ட் வாக்கிங் மாதிரி போறாங்க. ஆனா இவன் போகல. என்ன பண்ணான் தெரியுமா? அண்ணனும் அண்ணியும் வந்தா எங்க தங்குவாங்கன்னு யோசிச்சான். உடனே மூங்கில்களை எல்லாம் வெட்டி நல்ல மூங்கில்களை நட்டா, மேல மூங்கில்களை போட்டா, அந்த தேக்கலைய பரப்புனா, மேல புல்களை எல்லாம் போட்டு மண்ணை எண்ணெய் எல்லாம் குழைச்சு எடுத்து நல்ல ஒரு பர்ணசாலை. சீதைக்கு தங்குறதுக்கு ஒரு தனி அறை, ராமன் தங்குறதுக்கு ஒரு தனி அறை, சமையலுக்கு எல்லாத்தையும் பார்த்து ரெண்டு பேரும் சுத்தி சந்தோஷமா போயிட்டு வர்றதுக்குள்ளால ராமனும் சீதையும் தங்குவதற்கு பர்ணசாலையை அமைத்தவன் லக்குவன். பார்த்த உடனே ராமனுக்கு சந்தோஷம் தாங்கல்ல. எப்படிப்பா, நீய நானும் ஒரே குரு விட்ட தானே, வசிஷ்டர் தானே படிச்சோம். ஆனா நம்ம குரு வசிஷ்டர் இதெல்லாம் சொல்லி தரலையே, நீ எங்கய்யா கத்துக்கிட்டன்னு ராமன் கேட்டான். ஆனா லக்குவன் பதில் சொல்லல, அவன் கற்றுக்கொள்ளவில்லை. ராமன் மீது கொண்ட பற்றால் கட்டிய பர்ணசாலை அது. ஏன்னா நீங்க நடுவர் அவர்களே, ரெண்டே செய்தியை சொல்லி நிறைவு பண்றேன். ஒரு மனுஷன், ஒரு ஆம்பளை எப்படி இருக்குன்னு தெரியுமா? லக்குவன் மாதிரி இருக்கணும். இன்றைக்கு இருக்கிற சில சம்பவங்களுக்கு, சிக்கல்களுக்கெல்லாம் லக்குவன் விட தர்றான். நீங்க வாலியை கொன்று சுக்ரீவனை முடிசூட்டினான் ராமன். முடிசூட்டியாச்சு. சுக்ரீவன் ராமனுக்கு ஒரு உறுதி சொல்றான். அந்த கார்காலம் முடிஞ்ச உடனே சீதையை தேடுறதுக்கு படை உதவி தர்றேன், நான் படையோட வர்றேன்னு சொன்னான். ஆனா நம்மால் என்னன்னா, பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லுவான், பதவிக்கு வந்த பிறகு மொத்தமா மாறிடுவான். அதே மாதிரி சுக்ரீவன் என்ன பண்ணிட்டான், அங்க பதவிக்கு போன உடனே டாஸ்மாக் போயிட்டான். முழுமையா நல்ல மப்பை ஏத்திக்கிட்டு முழுமையா சந்தோஷமா இருந்துட்டான், மறந்துட்டான், சொல்ல மறந்துட்டான். அவன் தொழில போய் செஞ்சிருக்கான். ஆமா ஆமா ஆமா, கல்லுண்டு கழித்திருந்தான். அதான் விஷயம். ராமன் சொன்னா அவன் வரல, வாலிய கொன்ன அம்பு இன்னும் என்கிட்ட தான் இருக்குன்னு அவனை ஞாபகப்படுத்திட்டுவான்னு லக்குவன் அனுப்புறான். லக்குவன் கோபத்தோட வர்றான். இந்த வானர சேனை எல்லாம் என்ன பண்ணுச்சு தெரியுமா? அந்த கிஷ்கிந்தையனுடைய வாயில பெரிய பெரிய பாறைகளால அடிச்சது. லக்குவன் ஒரே உத அப்படியே உருண்டு செதறி போச்சுது. லக்குவனுடைய சீற்றத்தை தடுப்பதற்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அந்த நேரம் அனுமன் புத்திசாலி.
அந்த அனுமன் என்ன பண்ணா, இதை தடுக்கணும்னா ஒரே வழிதான். தாரை கிட்ட போய் சொன்னா, நீ இந்த லக்குவன் வர்ற வழியில உன்னுடைய தோழியர் பெண்களோட வழியில அவனை மறைச்சு நில்லு, அவன் கோபம் அடங்கிடும், பெண்களை பார்த்தா அவன் அடங்கிடுவான், திரும்பி கூட பார்க்க மாட்டான். அதே மாதிரி தாரை பெண்களோட வர்றான். வந்து இவன் அதை திரும்பியே பார்க்கல. தாரை லக்குவன்ட்ட வந்து என்ன சொன்னா தெரியுமா, நீ ராமனை எப்பவும் பிரியாம தானே இருப்ப, இப்ப ராமனை பிரிஞ்சு இப்ப ஏன் வந்தான்னு கேட்கும் போது யாரோ ஒரு பெண் குரல் கேக்குதேன்னு திரும்பி பார்க்கிறான் லக்குவன். கம்பன் ரொம்ப அழகா சொல்லுவான், ஆர்கலோ உரை செய்தார் என்று அருள் வர சீற்றம் அக்க பார்குலாம் முழுவன் திங்கள் பகல் வந்த படிவம் போலும் ஏர்குலாம் முகத்தினாலை இறைமுகம் எடுத்து நோக்கி. யாரோ ஒரு பெண் சத்தம் கேக்குன்னு திரும்பி பார்க்கிறான், முகத்தை பார்க்கிறான். தாரை பார்த்த உடனே தார்குலாம் அலங்கல் மார்பன் தாயரை நினைந்து நைந்தான். ஒரு அமங்கல தோற்றத்தோடு ஒரு பெண் வர்றா, தாரைய பார்த்த உடனே இது மாதிரி தானே என் தாயாரும் இருப்பான்னு நினைச்சான் பாருங்க. ஒரு பெண்ணை பார்த்ததும் தன் தாயை பார்ப்பவன் தான் உண்மையான ஆண்மகன் என்பதற்கு லக்குவன் உதாரணம். லக்குவன் உதாரணம். நடுவர் அவர்களே, நான் இப்படி நிறைவு பண்றேன். ஏன்னா போருக்கு கும்பகர்ணனும் போறான், லக்குவனும் போறான். கும்பகர்ணன் போகும்போது அண்ணா நான் திரும்பி வரமாட்டேன் அழுதுகிட்டே போறான், திரும்பி வரமாட்டேன்னு சொல்லிட்டு போறான். ஆனா லக்குவன் போருக்கு இந்திரஜித்தை வெற்றி கொள்வதற்கு போகும்போது, அண்ணா இந்திரஜித்தினுடைய தலையை கொண்டு உன் காலடியில் பாத காணிக்கையாக சமர்ப்பிப்பேன்னு கம்பீரமா போறான். எடுத்துக்கிட்டு ஆயுதங்களை எடுத்துட்டு இவன் அறிவுரையும் வாங்கிட்டு போறான். இந்திரஜித்தை கொன்று விட்டான். கொன்று அவன் தலையை ஒரு தட்டுல எடுத்துட்டு வந்து ராமனுடைய பாதத்துல காணிக்கையா சமர்ப்பிக்கிறான். இவன் உடம்ப பார்க்கிறான் ராமன், எங்க பார்த்தாலும் ஆயுதங்கள் பட்டதுனால ரத்த கலரியா இருக்குது, காயங்கள் இருக்குது. ராமன் அவனுடைய மார்பை அப்படியே தழுவிக்கிட்டான். தழுவும் போது கம்பன் சொல்றான், அந்த தழுவியதுல ஆயுதங்கள் பட்டதால வந்த அந்த காயங்கள் எல்லாம் அப்படியே ஒத்தடம் போட்டது மாதிரி இருந்ததா. மார்புற தழுவிட்டான். தழுவிட்டு ஒண்ணு சொன்னா பாருங்க ராமன், அங்கதான் ராமன் நிக்கிறான். ஒரு அருமையான பாட்டுது. கம்பன் சொல்லுவான் என்னதுன்னா, கம்ப மதத்து களியானை காவல் சனகன் பெற்றெடுத்த கொம்பும் இனிமேல் எனை வந்து குறுகினாள் என்று அகங்குளிர்ந்தேன். வம்பு சொரிய மலர்கோயில் மறையோன் படைத்த மாநிலத்தில் தம்பி உடையான் படைக்கஞ்சான், தம்பி உடையான் படைக்கஞ்சான் என்னும் மாற்றம் தந்தனையால். நீ தம்பி என்னோட இருக்கிறதுனால எனக்கு வெற்றி கிடைச்சிடுச்சு, சீதையை நான் இப்பொழுதே கவர்ந்து வருவதற்குரிய ஆற்றல் எனக்கு கிடைச்சதுன்னு தம்பியை கட்டி தழுவினான். ஒரு தம்பி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒட்டுமொத்த உதாரணம் லக்குவன். லக்குவனை போன்ற தம்பியர்கள் இருந்தால் நம் குடும்பங்களில் பாகப்பிரிவினை இல்லை, அண்ணன் தம்பி சண்டை இல்லை, குடும்ப நல நீதிமன்றங்கள் இல்லை. ஆகவே அனைவரும் லக்குவனாக மாற வேண்டும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ஐயா, இன்னைக்கு பட்டிமன்றத்தோட தலைப்பு என்னங்கிறதுலாம் ஒரு குழப்பமே வந்திருக்கு. என்னது? இப்ப எனக்கு முன்னால பேசின நம்ம பச்சை சட்டக்காரரு ரொம்ப அழகா ஆரம்பிச்சார். அவர் பச்சைன்னா நீங்க தானப்பா பச்சை. ஆமா, அடையாளத்துக்கு சொன்னேன், அந்த பக்கத்துக்கு அடையாளம் காட்டுறதுக்காக சொன்னேன். சரி சரி, அப்புறம் அவர் உங்களுக்கு அடையாளம் காட்டிடுவாங்க. ஆமா, அதுல அழகா சொன்னாரு, அப்படியே லக்குவன் போல ஒரு தம்பி வேண்டும், இவரை பார்த்து லக்குவன் போல் இருக்கிறீர்கள் என்றால் சந்தோஷப்படுவார், கும்பகர்ணன் என்றால் வருத்தப்படுவார், உதாரணம் காட்டக்கூடிய தம்பின்னார். இப்ப தம்பிகளில் உதாரணம் காட்டக்கூடிய தம்பி யார் அப்படின்னு கேள்வியா? இல்ல இல்ல இல்ல, கற்பவர் நெஞ்சை கனிய வைக்கக்கூடிய தம்பி யாருங்கிறது கேள்வியா? அதான் இந்த சொன்னீங்கல்ல ரெண்டாவது. அதான் கற்பவர் நெஞ்சை கனிய வைக்கக்கூடிய தம்பி யாருங்கிறது தான் கேள்வி. ஆனா எனக்கு முன்னால பேசின சகோதரர் ராஜ்குமார் வந்து உதாரணம் காட்டுற தம்பி, வரதட்சணை இல்லை, விளக்கு இல்ல, விவாகரத்து இல்ல, பாகப்பிரிவினை இல்லைன்னு ஒரு பெரிய சொற்பொழிவு பண்ணியிருக்கார். பாவம், தலைப்பு சொல்லும் போது அவரு தூங்கி இருக்கார். அதான் இந்த பிரச்சனைக்கு காரணம். என்ன அழகா வந்து ஒரு பெரிய பேச்சு அழகா சொன்னார், எல்லாவற்றையும் பிரிந்து வந்து எப்படி இருக்க முடிகிறதுன்னு. ஐயா, ஒரு அடிப்படை விஷயத்தை பத்தி நினைச்சு பாருங்க. நல்லவர்கள் மத்தியில் நல்லவர்களாக இருப்பது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. ஆனால் ராவண சகோதரர்களை நினைச்சு பாருங்க, 4 ரகம் இருக்கிற, 4 பேரும் 4 ரகம். அதிலையும் நல்லவனாக ஒருவன் வாழ்ந்து காட்டி இருக்கிறான் என்றால் அவன் தானே நம்ம கற்பவர் நெஞ்சை கனிய வைப்பவனாக இருக்கிறான். அதுதான் முக்கியங்கிறத நாங்க சொல்ல வந்திருக்கிறோம். ஓ, அப்படி வர்றீங்களா நீங்க? ஆமா,
அழகா சொன்னார், பெருசா பேசிட்டு வந்தாரு. தப்பான அணியில இருந்த ஒரே உத்தமன் கும்பகர்ணன். வீடனன் இல்லையோ? வீடனன் இந்த பக்கம் வந்துட்டான்ல, வந்துட்டான். அணி சேரும் போது இந்த பக்கம் வந்துட்டான்ல. ஆனா தப்பான அணியில இருந்த ஒரே நல்லவனாக கும்பகர்ணன் விளங்கி இருக்கிறான். நல்லா சொன்னாரு. லக்குவனை பற்றி சுமத்திரிட்ட போய் முதல்ல லக்குவன் கேட்கிறான், அம்மா அண்ணா காட்டுக்கு போறாரு, நானும் கூட போகிறேன் என்று சொல்லும் போது அந்த பேசா மடந்தையான சுமந்திரை தாய் தம் மகனுக்கு ஒரு அறிவுரை சொல்லிவிட்டா. என்ன சொல்லிவிட்டா? மகனே, இவன் பின் செல், தம்பி எனும்படி அன்று அடியாரின் ஏவல் செய்தி மண்ணும் நகருக்கே அவன் வந்திடில் வா, இன்றேல் முன்னம் முடி என்று சொன்னாள் அம்மா. அப்படி சொல்றதுக்கு இவனுக்கு அம்மா இல்ல இல்ல. ஆனா அப்படி சொன்னது லக்குவனுக்கு, சுமந்திரை சொன்னது லக்குவனுக்கு, அண்ணனுக்கு முன்னால் முடி என்று சொன்னது லக்குவனுக்கு. ஆனால் அண்ணனுக்கு முன்னால் தன் உயிரை கொடுத்து முன்னோட்டம் காட்டியவன் கும்பகர்ணன். அதெல்லாம் முக்கியம். சொன்னது அவனுக்கு, செய்து காட்டியவன் கும்பகர்ணனாக இருக்கிறான் என்றால் கனிய வைக்கிறதா இல்லையா அப்படிங்கறதா. அம்மா சொன்னபடி இவன் செத்துக்கணும் இல்ல, அவன் செய்யல. ஏன்னா எங்களுக்கு பயமா இருக்குதா? இல்ல, அவன் செய்யல. ஆனால் இவன் செய்து காட்டி விட்டான். காட்ட வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்கிறது என்றால் இவன் தான கற்பவர் நெஞ்சை கனிய வைப்பவனாக இருக்க முடியும். ஐயா, கும்பகர்ணன் காட்டி கொடுத்த கருப்பாடு அல்ல, நேர்ந்து விடப்பட்ட வெள்ளாடு. அதற்காகவே அவனை வளர்த்திருக்கார் ராவணன். நேர்ந்து விடப்பட்ட வெள்ளாடா? அவன் தூக்கிக்கிட்டே இருக்கான். கருப்பாட்டை வெட்ட மாட்டாங்களா? அப்ப நான் தப்பிச்சுக்கிட்டேன்டா. ஐயா, அழகா சொல்லுவாங்க, குடும்பத்துக்குள்ள தூங்கிக்கிட்டே இருக்கிறவன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறவன் எது கிடைச்சாலும் சாப்பிடுறான் பேசுறாங்க. அவன் வாய்க்குள் கண்டதும் போனாலும் அவன் வாயிலிருந்து வெளிவந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சிறப்பானவை என்பதுதான் அவனை கனிய வைக்கிற பாத்திரமாக நமக்கு காட்டி இருக்கிறது. அழகா சொல்லுவாரு, அவருடைய விழிப்புணர்வோடு இல்ல, அவன் தூங்கிக்கிட்டே இருந்தான் சொல்றார். அவன் எவ்வளவு நேரம் விழித்துக் கொண்டு இருக்கிறான்ங்கிறது முக்கியம் இல்ல, எவ்வளவு விழிப்புணர்வோடு இருந்தான் என்பதுதான் முக்கியம். அண்ணன் எவ்வளவு மோசமான தப்பை பண்ணி இருக்கிறான். அடுத்தவன் மனைவியை கவர்ந்து கொண்டு வைத்திருக்கிறான். அவ்வளவு பெரிய பலசாலியான அண்ணன். யாரும் தட்டி கேட்க பயந்த நேரத்தில் கும்பகர்ணன் கேட்டான், நீ பண்றது தப்பு. அத ரொம்ப நக்கலா கேட்டான். அவ்வளவு தைரியமாக கிண்டலா கேட்டான். ஆசில் பரதாரம் அவை அம்சீரை வைப்போம், மாசில் புகழ் காதல் உருவோம், வளமை கூற பேசுவது மானம், இடை பேணுவது காமம், கூசுவது மானிடரை நன்று நம் கொற்றம் என்று அவ்வளவு கேலியா பேசுறான். பெருசா மானம்னு பேசுற, அடுத்தவன் மனைவியை கொண்டு சிறையில் வைத்துக் கொண்டு காமத்தை பேணுகிற உனக்கு எப்படி பெருமை கிடைக்க முடியும் என்று அண்ணனை தட்டி கேட்டான். ஆனால் கடைசியில் அண்ணனுக்காக போருக்கு போக வேண்டிய சூழல் வந்தது. போய் தூங்க போயிட்டான்ல, தூங்க போயிட்டான்னாலும் கூட அவனை திரும்ப போருக்கு அழைக்க வேண்டும் என்று அழைத்து அவனை தூக்கத்திலிருந்து எழுப்பின உடனே அவன் கேட்டான், தூக்கத்துல இருந்து எந்திரிச்ச மாதிரியா கேட்டான், நான் எங்க இருக்கேன்னு கேட்கல. அவன் எந்திரிச்ச உடனே சினிமாவுல எப்பவும் அப்படிதான் கேட்பாங்க. ஆமா, மயங்கி கிடக்குறவங்க. ஆமா, முதல் கேள்வி அதான், நான் எங்க இருக்கிறேன். ஆனா கும்பகர்ணன் அப்படி கேட்கல. தூக்கத்துல இருந்து எழுப்பிய உடனே கேட்டான், அழகில் கற்புடை ஜானகி துயரினும் தவிர்ந்தில்லையோ என்று கேட்டான். ஜானகியினுடைய துன்பம் இன்னும் தீரவில்லையோ என்று கேட்கிறான் என்றால் அந்த நினைவோட தூங்க போயிருக்கிறவன் என்றால் அவன் எவ்வளவு விழிப்புணர்வோட இருக்கிறாங்கிறத பார்க்கணும். அழகா சொன்னார், போருக்கு போகும்போது இவன் அழுதுகிட்டு போனான். ஆனா லக்குவன் சந்தோஷமா போனான்னா, சந்தோஷமா போறதுக்கு காரணம் உண்டு. லக்குவன் தர்மத்துக்காக போறான், தர்மம் நமக்கு துணைக்கு வருங்கிற தைரியத்துல போனான். ஆனால் இவன் தன்னுடைய அண்ணனுக்காக நாம முன்னால முடிந்து உயிரை கொடுக்க போகிறோம் என்று தெரிந்து தன்னுடைய திவச தேதியை குறித்து விட்டு போர் கவசம் அணிந்தவன் கும்பகர்ணன் என்றால் அது எவ்வளவு கனிவை தரக்கூடிய பாத்திரமாக இருக்கிறது அப்படிங்கறத நினைச்சு பார்க்கணும். ராவணனுக்காக உயிர் கொடுக்க தயாராயிட்டான் ஒரு அண்ணனுக்கு. போர்க்களத்துல போய் நிக்கிறான், எதிர விபீஷணன் பார்க்கிறான், ராமன் அணியில் இருந்து ஓடி வரான். அண்ணா, நீ நம்ம அணிக்கு வந்துரு, ஒற்றை தலைமை உனக்கே தரோம், பிரச்சனையே கிடையாது. நம்மள ஒருவே அப்படி கூப்பிட மாட்டேங்கிறானையா? ரெண்டு பேரும் சண்டையெல்லாம் கிடையாது, உனக்கே தலைமை தருகிறோம், வந்து விடுன்னு கூப்பிட்டப்போ வேண்டாம், எனக்கு இலங்கையின் ஆட்சியை விட அரக்கர் குலத்தின் மாட்சி பெரிது, நான் இருந்து அவனுக்காக உயிர் விடுவதுதான் எனக்கு அறம், நீ ஒருவனாவது இருந்து நம் அரக்கர் குலத்துக்கு நீர்க்கடன் செய்வதற்கு இருக்க வேண்டும் என்று அவனை அன்போடு தட்டி கொடுத்து தம்பி மேல் பாசத்தையும் காட்டியவன் கும்பகர்ணன். அது மட்டும் இல்லையா, அண்ணன் மேல பாசத்தை காட்டியாச்சு, தம்பி மேல பாசத்தை காட்டியாச்சு. போர்க்களத்துல லக்குவனுக்கு முன்னால நிக்கிறான். அப்படி நிற்கும் போது
பார்த்த உடனே கோபம் வருது. ஏன் தெரியுமா? என் தங்கை சூர்பனகையின் மூக்கையும் உறுப்புகளையும் அறுத்த கரத்தை இப்போதே வெட்டி மண்ணில வீழ்த்துற பார் என்று ஒரு அண்ணன் சாதாரணமா சொல்ற ஒரு வார்த்தை. என் தங்கச்சியவா தொட்ட கையை வெட்டுறம் பாருன்னு இன்னைக்கு சொல்றோம் இல்லையா? அதே போல சொல்லி பொங்கி எழுந்தவனாக கும்பகர்ணன் இருந்திருக்கிறான். தூக்கத்தில் இருந்தவனுக்கு இது ஞாபகம் இருந்திருக்குன்னா அவன் எவ்வளவு விழிப்புணர்வோட இருந்திருக்காங்கிறத நினைச்சு பார்க்கணும். கடைசியில் கையும் காலும் அறுத்து தள்ளப்பட்ட போது கூட உருண்டு உருண்டு போய் பாறைகளையும் மலைகளையும் கடித்து தூக்கி வீசினானா வாயில போர் புரிந்திருக்கிறான். அதை பார்த்து எல்லார் மேலையும் இடைவிடாமல் அம்பை பொழிந்து வெற்றி பெற்ற ராமனுடைய கை கூட ஒரு கணம் விதிர்விதிர்த்ததாம். வள்ளலும் நடுங்கிருச்சு. வள்ளலும் மலர்கணம் விதிர்ப்புற்றான் என்று கம்பர் எழுதுகிறார். அப்படி ராமனுக்கே ஒரு நடுக்கத்தை கொடுத்த பேராற்றல் நிறைந்த தலைவனாக அங்கே கும்பகர்ணன் இருந்திருக்கிறான். அப்போ இப்ப சிக்கல் இவனுக்கு தான், கும்பகர்ணனுக்கு தான். லக்குவனை பொறுத்த வரைக்கும் ஒரே வழி, ஏன் வழி, தனி வழி, அண்ணனுக்காக போய்கிட்டே இருப்பாரு. ஆனால் கும்பகர்ணனை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட சிக்கல். அறத்துக்காக பேசுறதா, மரத்துக்காக பேசுறதா, ஜாதிக்காக பேசுறதா, நீதிக்காக பேசுறதா, அண்ணனுக்காக பேசுறதா, தம்பிக்காக பேசுறதா என்று இத்தனை சிக்கல்களுக்கு நடையிலும் சிக்கிக் கொண்டு தவித்த ஒரு பாத்திரத்தை பார்க்கும் போது நம் உள்ளம் இரக்கத்தால் கனிந்து போகிறதா இல்லையா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. ஐயா, யாருக்கிட்டையும் வரம் வாங்காத, யாருக்கிட்டையும் இறந்து கேட்காத கும்பகர்ணன் கடைசியில் ராமனிடம் கேட்கின்றான். அதுவும் யாருக்காக வரம் கேட்டான்? தான் தம்பிக்காக கேட்டான். சாதியால் வந்த சிறு தர்ம நெறியல்லால், நீதியால் வந்த நெடுந்தர்ம நெறியல்லால், ஜாதியால் வந்த சிறு நெறியறியான் எம்பி. என் தம்பிய உன்னைத்தான், உம்பியைத்தான், அனுமனைத்தான் எம்பி பிரியாது இருக்க வேண்டும் என்ற வரத்தை கொடு என்று கடைசி நேரத்தில் கூட தனக்காக வேண்டிக் கொள்ளாமல் தன்னுடைய தம்பி விபீஷணனை ராவணன் பார்த்தால் கொன்று விடுவான், நீ அவனை கடைசி வரைக்கும் பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்று தன்னுடைய தம்பிக்காக வேண்டிக் கொள்கின்ற அந்த கதாபாத்திரத்தை பார்க்கின்ற போது மனது கனிவாள் கசிகிறது என்பதுதான் உண்மை. எனவே நடுவர் அவர்களே, உள்ளத்தை கற்பவர் நெஞ்சை பெரிதும் கனிவிக்கிற பாத்திரமாக முள்ளில் மலர்ந்த ரோஜாவாக விளங்கக்கூடியவன் கும்பகர்ணனே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.